ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் மஹி. இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். சித்தார்த்தின் பிரம்மாண்டமான பங்களாவின் பின்புறம் இரவின் அமைதியில் தோட்டம் மின்னியது. விதவிதமான பூக்களின் நறுமணமும் மெல்லிய நீரூற்றின் சத்தமும் அந்த இடத்திற்கு ஒரு அமைதியான சூழலை கொடுத்திருந்தது. சித்தார்த் அங்கு தனிமையில் நடந்து கொண்டிருந்தார். அவரது முகத்தில் ஆழ்ந்த சிந்தனை தெரிந்தது. அப்போது சித்தார்த்தின் மனைவி தேவி தூக்க கலக்கத்தில் தன் அறையை விட்டு வெளியே வந்தார். சித்தார்த்தை தேடிக்கொண்டு அந்த இடத்திற்கு வந்தார் தேவி. குழப்பத்தில் சித்தார்த்தை பார்த்து, என்னங்க இது, இந்த நேரத்துல இங்கன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இன்னும் தூங்கலையா என்று தேவி கூற சித்தார்த் திரும்பி தேவியை பார்த்தார். என்னாச்சுங்க? மணி 11க்கு மேல ஆச்சு. இன்னும் தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தூக்கவில்லையா என்று தேவி கேட்க சித்தார்த் ஒரு மெல்லிய புன்னகையை வெளிப்படுத்தினார். ஒன்றும் இல்லை தேவி, சும்மாதான். அம்மா, நீ தூங்கல? இல்லைங்க, நீங்க இல்லாம எனக்கு தூக்கமே வரல. ஆமா, இந்த நேரத்துல இங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதுவும் இவ்வளோ நேரமா என்று தேவி கேட்க சித்தார்த் பெருமூச்சு விட்டார். அவரது முகத்தில் ஒரு விதமான நெகிழ்ச்சி தெரிந்தது. தேவி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னங்க? என்ன விஷயம்? ஆனா ரொம்ப நல்ல விஷயம் மட்டும் தெரியுது. உங்க முகமே அவ்வளோ பிரைட்டா இருக்கே. என்ன விஷயங்க? ஆமாண்டி, ரொம்ப சந்தோஷமான விஷயம். நம்ம பொண்ணு நித்யா பிரெக்னெண்டா இருக்கா என்று சித்தார்த் கூறியதை கேட்ட தேவியின் முகத்தில் சந்தோஷம் பரவியது. என்னடி நீ, நான் எவ்வளோ ஹாப்பியான விஷயம் சொல்றேன், ஒரு ரியாக்ஷன் இவ்வளோதானா? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியும் என்று தேவி கேட்க சித்தார்த் அதிர்ச்சியில் தேவியை பார்த்தார். என்ன, முன்னாடியே தெரியுமா? எப்படி தெரியும்? இல்லைங்க, காலையில நித்யா எனக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னா. அதை கேட்டதும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. ஏண்டி, அப்புறம் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே இல்லை? அது நீங்க ஆல்ரெடி டென்ஷனா இருந்தீங்க. அந்த நேரத்துல இந்த விஷயத்த சொன்னா நீங்க அதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருந்ததுங்க. அதான் நேரம் பார்த்து சொல்லலான்னு என்று தேவி தயங்கிக் கொண்டு பேச, அப்போது சித்தார்த் தேவியை பார்த்து சிரித்தார். என்னடி நீ, என் பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா, அதுக்கு மேல எனக்கு என்ன சந்தோஷம் வேணும்? இந்த விஷயத்தை விட எனக்கு வேற என்ன முக்கியம்? நீ இதை அப்பயே சொல்லியிருக்கலாம்ல என்று சித்தார்த் கூறியதை கேட்ட தேவி ஆச்சரியத்தில் உறைந்து போனார். என்னங்க, நீங்களா பேசுறீங்க? என்னால நம்பவே முடியல என்று தேவி கூற சித்தார்த் அமைதியாக சிரித்தார். அவரது முகத்தில் ஒரு விதமான சாந்தம் தெரிந்தது. ஆமா தேவி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கூட கொஞ்சம் தப்பா நினைச்சிட்டேன் அந்த வருணை பத்தி. ஆனா அவன் நித்யாவை ரொம்ப நல்லா பாத்துக்கிறான். என் பொண்ணு என் கூட இருக்கிறத விட அவன் கூட இருக்கும்போது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு தோணுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. சீக்கிரமே நம்ம பேரன் இல்லைன்னா பேத்தி நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்கல்ல என்று சித்தார்த் பேசியதை கேட்ட தேவி ஆச்சரியத்துடன் சித்தார்த்தை பார்த்தார். அவரது பேச்சில் இருந்த மாற்றம் அவருக்கு வியப்பை அளித்தது. என்னங்க, என்னால் நம்பவே முடியல. நீங்களும் எப்படி பேசுறீங்க? உங்களுக்கு தான் அந்த வருண் தம்பியை சுத்தமா பிடிக்காதே, ஆனா திடீர்னு இப்படி பேசுறீங்க என்று தேவி கேட்க சித்தார்த் மென்மையாக சிரித்தார். என்னடி பண்றது, நம்ம லைஃப்ல சில விஷயங்களை ஒரு கட்டத்துல நம்ம புரிஞ்சுதானே ஆகணும். எனக்கு வருண் மேல கோபம் இருந்துச்சு. அவன் என் பொண்ண என்கிட்ட இருந்து பிரிச்சு அவன் கூட்டிட்டு போயிட்டான்னு. ஆனா வருண் அவளை நல்லா பாத்துக்கிறான். என் பொண்ணு அவன் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இப்போ அவளுக்கு ஒரு குழந்தை வரப்போகுது.
இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? என் பொண்ணு ஹாப்பியாக இருந்தா எனக்கு அதுவே போதும். இனிமேல் இந்த பிஸ்னஸ்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு என் பேரன் இல்லாட்டி பேத்தி அவங்கள எப்படி வளர்க்குறதுன்னு யோசிக்க போகிறேன்டி. நித்யாவை நான் எப்படி வளர்த்தனோ அதே மாதிரி அவள் குழந்தையோ என் தோளில் தூக்கி வளர்க்கணுன்னு ஆசையாக இருக்கு. அப்புறம் தேவி, காலையில் நீயும் நானும் நம்ம நித்யாவை போய் பார்த்துட்டு வரலாமா? என்னங்க இது என்ன கேள்வி? கண்டிப்பாக போய் பார்க்கலாம். நம்ம 2 பேரையும் ஒன்றா பார்த்தா அவள் ரொம்ப சந்தோஷப்படுவா. இந்த மாதிரி நேரத்தில் அவளை நம்ம ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கணும். கண்டிப்பாக போகலாங்க என்று தேவி கூற சித்தார்த் தேவியின் கையை பிடித்து தன் பக்கத்தில் உட்கார வைத்தார். அவரது முகத்தில் இருந்த இறுக்கம் குறைந்து ஒரு விதமான நிம்மதி தெரிந்தது. தேவியும் அவரது மாற்றத்தை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். அன்று இரவு அவர்கள் நித்யாவின் எதிர்காலத்தை பற்றியும் வரப்போகும் குழந்தைகளை பற்றியும் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தனர். சித்தார்த்தின் மனதிலும் ஒரு புதிய நம்பிக்கை துளிர்விட்டது. இப்படியே அந்த இரவும் உருண்டோடியது. வருண் சட்டையில்லாமல் குப்புறப்படுத்து ஆழ்ந்த நித்திரையில் இருந்தான். காலை வெளிச்சம் மெதுவாக அறைக்குள் பரவத் தொடங்கியது. அவனது பக்கத்து தலையணை காலியாக இருக்க அவன் ஒரு கழித்து படுத்தான். அவனது உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை தவழ்ந்தது. நேற்று இரவு நித்யாவுடன் பேசிய இனிமையான நினைவுகள் அவன் மனதில் நீங்கா இடம் பிடித்திருந்தன. திடீரென ஒரு லேசான அசைவு அவன் அருகில் கேட்டது. வருண் சோம்பல் முறைத்து கண்களை திறந்தான். முதலில் அவனுக்கு எதுவும் தெளிவாக தெரியவில்லை. கண்களை கசக்கி மீண்டும் பார்த்தான். நித்யா படுக்கையின் ஓரத்தில் நின்று அவனை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தாள். அவளது கைகள் அவளது வயிற்றை மென்மையாக தடவிக் கொண்டிருந்தன. வருணின் பார்வை நித்யாவின் வயிற்றை நோக்கி சென்றது. அவனுக்குள் ஒரு மின்னல் வெட்டியது போல இருந்தது. நித்யாவின் வயிறு மிகவும் பெரிதாக இருந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு 9 மாத கர்ப்பிணியின் வயிறு போல இருந்தது. வருண் சட்டென்று எழுந்து கட்டிலில் அமர்ந்தபடி தன் கண்களை தேய்த்து மீண்டும் ஒரு முறை பார்த்தான். ஏய், என்னடி இது? அம்மா, வயிறு எவ்வளவு பெருசா இருக்கு? வருண், இது என்ன கேள்வி? பிரெக்னெண்டா இருந்தா அப்படித்தானே இருக்கும். என்னடி சொல்ற? இப்பதானே 2 மாசம் ஆகுது. ஆனா உன் வயிறு இவ்வளோ பெருசா இருக்கு. ஏண்டி, நைட்டு கூட உன்னை கட்டி பிடிச்சு தான் படுத்திருந்தேன். அப்போ வயிறு நார்மலா தானே இருந்தது. ஒரே நைட்ல எப்படி இவ்வளோ பெருசா என்று வருண் அதிர்ச்சியில் கேட்க, நித்யா வருணை பார்த்து குறும்புத்தனமான சிரிப்புடன் நின்றிருந்தாள். வருணுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவனது மூளை குழப்பத்தில் சுழன்றது. என்னடி சிரிக்கிற? வயிறு ஏண்டி இவ்வளோ பெருசா இருக்கு? ஏய், இது நைட்டு நான் நல்லா பார்த்தேன்டி. வயிறு குட்டியாதான் இருந்தது. என்னடி மேஜிக் மாதிரி இருக்கு என்று வருண் பேசியதை கேட்ட நித்யா சிரிப்பை அடக்க முடியாமல் தன் கைகளால் வாயை மூடிக்கொண்டாள். அவளது கண்கள் குறும்புத்தனத்தால் மின்னின. வருண், என்ன நீங்க? உங்களுக்கு தெரியாதா என்ன? பிரெக்னெண்டா இருந்தா இப்படிதாங்க இருக்கும். இது கூட தெரியாதா என்று நித்யா கூற, வருண் இன்னும் குழப்பமாக அவளை பார்த்தான். என்னாடி பேசுற? இங்க பாரு, நீயே சொல்லு. இப்போ நீ 2 மாசம்தான். ஏய், நேற்று நைட்டு கூட நார்மலா தானடி இருந்த. ஒரே நைட்ல இப்படி இவ்வளோ பெருசா என்று வருண் கூற, அவனுக்குள் ஒரு பயம் மெல்ல எட்டி பார்த்தது. எப்படி இது ஒரே நைட்ல இவ்வளோ பெருசா? ஆனா அது எப்படி 2 மாசத்துல வயிறு இவ்வளோ பெருசா இருக்கும்? எனக்கு ஒண்ணுமே புரியலடி. நேற்று நைட்டு நல்லா தானடி இருந்த. டாடி ஆச்சு என்று வருண் பயத்தில் கூறிக்கொண்டிருக்க, நித்யா அமைதியாக சிரித்துக்கொண்டே தன் வயிற்றை மென்மையாக தடவினாள். வருணின் முகத்தை பார்த்த நித்யாவிற்கு தன் சிரிப்பை அடக்க முடியவில்லை. சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள் நித்யா. பிறகு நித்யா தன் புடவையை லேசாக விலக்கி உள்ளே இருந்து ஏதோ ஒன்றை எடுத்தாள். அது ஒரு சிறிய பஞ்சு போன்ற தலையணை.
வருண் அந்த தலையணையை பார்த்ததும் அவனுக்கு மூச்சு திணறியது. அவனது இதயம் ஒரு நொடி நின்று துடித்தது போல இருந்தது. நித்யா அந்த தலையணையை கையில் வைத்து வருணை பார்த்து கண்களை சிமிட்டி சிரித்தாள். ஏ ராட்சசி, என்னடி இப்படி பயமுறுத்திட்டா? நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். ஒரு செகண்ட் ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சுடி எனக்கு என்று வருண் பெருமூச்சு விட்டபடி கூற, நித்யா வருணை பார்த்து சத்தமாக சிரித்துக் கொண்டிருந்தாள். வருண், உண்மையாவே பயந்துட்டீங்கல்ல? ஆனா உங்க மூஞ்சியை பார்க்கணுமே, எவ்வளோ பயம் உங்களுக்கு. அதை நினைச்சு பார்த்தாலே என்னால சிரிப்பு அடக்க முடியலங்க என்று நித்யா சத்தமாக சிரித்துக் கொண்டிருக்க, வருண் நித்யாவின் கன்னத்தை கிள்ளினான். என்னாடி ஓவரா கலாய்க்கிறா? வர வர நான் ரொம்ப கலாய்ச்சிட்டே இருக்கேன். இப்படியே பண்ணிட்டு இருந்தானா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சட்டு அதிகமாயிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி, பாப்பா வெளியே வரட்டும், ஒரு சட்டையெல்லாம் இப்படி அடுக்குறேன்னு பாரு என்று வருண் கூற, நித்யா வருணை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தாள். அவர்களின் சிரிப்பொலி அந்த அறையை சந்தோஷத்தால் நிரப்பியது. சிரித்து ஓய்ந்ததும் நித்யா கண்ணாடியின் முன் சென்று தன் வயிற்றை மென்மையாக தடவினாள். அவளது கண்களில் ஒரு விதமான ஏக்கமும் எதிர்பார்ப்பும் தெரிந்தது. வருண், என் வயிறு எப்போ பெருசாகும்? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு தெரியுமா? நம்ம பாப்பா உள்ள வளரும்போது என் வயிறு பெருசாகும்ல, அந்த மூமெண்ட்டுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்றேன் என்று நித்யா ஏக்கத்துடன் கூற, வருண் மெதுவாக நித்யாவின் பின்னால் சென்று அவளது இடுப்பை மென்மையாக பிடித்தான். பிறகு அவளது கன்னத்தில் இதமாக ஒரு முத்தம் கொடுத்தான். அவனது இதழ்கள் அவள் கன்னத்தில் பதிந்திருந்த அந்த நொடி நித்யா ஒரு சிலிர்ப்பை உணர்ந்தாள். வருண் மெல்லிய காந்தமான குரலில், ஏ பொண்டாட்டி, கொஞ்சம் பொறுமையாரு, அந்த நாள் சீக்கிரமே வரும். அப்போ வயிறு ரொம்ப பெருசா இருக்கும்டி, அதுல நம்ம குழந்தையும் இருக்கும். அதை நினைச்சு பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உன்னை அப்படி பார்க்கணுன்னு எனக்கு அவ்வளோ ஆசையா இருக்குடி என்று வருண் தன் கைகளை நித்யாவின் வயிற்றின் மீது வைத்தான். அவளது மெல்லிய புடவையின் மேல் அவனது விரல்கள் மென்மையாக தடவின. நித்யா ஒரு மெல்லிய முனகலை வெளிப்படுத்தினாள். வருணின் ஸ்பரிசம் அவளுக்குள் ஒரு விதமான கிளர்ச்சியை ஏற்படுத்தியது. வருண் நித்யாவின் கழுத்தில் முத்தமிட்டபடி, ஏய் பொண்டாட்டி, இப்போ நீ பிரெக்னெண்டா இருக்கேலா? இப்போ உன்னை தொடும்போதும் உன்னை கிஸ் பண்ணும்போதும் உன்னை வேற மாதிரி ஃபீல் பண்றேன்டி. நீ முன்னை விட இப்போ இன்னும் அழகா இருக்க. உன்னோட இந்த சின்ன சின்ன ஆசை, உன்னோட எதிர்பார்ப்பு எல்லாமே அவ்வளோ கியூட்டா இருக்கு என்று வருண் கூற, நித்யா கண்ணாடியில் வருணை பார்த்தாள். அவனது கண்களில் இருந்த காதலை பார்த்து அவள் இதயம் துடித்தது. அவள் திரும்பி வருணை இறுக்கமாக கட்டி அணைத்தாள். வருண், நீங்க இப்படி பேசும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்களோட லவ் என்ன அப்படி சாவடிக்குது என்று நித்யா கூற, வருண் நித்யாவை இன்னும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். அவனது உதடுகள் அவளது காது மடலை மென்மையாக வருடின. ஏய் பொண்டாட்டி, நீ என் கூட இல்லைனா என் லைஃப் எப்படி இருந்திருக்கும்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலடி. அவ்வளோ பயமா இருக்கு. நீ கிடைச்சது என்னோட லக். உன்னை நம்ம பாப்பாவையும் நான் கடைசி வரைக்கும் சந்தோஷமா வச்சுப்பேன், இது சத்தியம்டி என்று வருண் நித்யாவின் முகத்தை தன் கைகளால் ஏந்தினான். அவனது கண்கள் அவளது கண்களையே ஊடுருவி பார்த்தன. அந்த பார்வையில் இருந்த ஆழமான காதலை நித்யா உணர்ந்தாள். அவள் மெதுவாக தன் கைகளை வருணின் கழுத்தில் கோர்த்தாள். வருண், எனக்கு இது போதும், வேற எதுவுமே வேணாம். நீங்க என் கூட இருந்தா போதும். உங்களோட இந்த லவ், இந்த கேர், இது மட்டும் போதுங்க. நம்ம குழந்தை நல்லபடியா பிறக்கணும், நம்ம 3 பேரும் சந்தோஷமா இருக்கணும், அதான் என் ஆசை என்று நித்யா கூற, வருண் நித்யாவின் இதழுக்கு அருகில் தன் உதடுகளை கொண்டு சென்றான்.
அவர்களின் மூச்சுக்காற்று ஒருவரை ஒருவர் தழுவியது. வருண் நித்யாவின் முகத்தை தன் கைகளால் ஏந்தியபடி, பொண்டாட்டி, ஓ ஆசை தாண்டி ஆசை. நம்ம குழந்தை நல்லபடியாக பிறக்கும். நம்ம 3 பேரும் சந்தோஷமா இருப்போண்டி. பொண்டாட்டி, உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமா? ஒவ்வொரு செகண்டும் உன் மேலே இன்னும் லவ் அதிகமாயிட்டே இருக்கு. அது என்ன எனக்கு தெரியல. ராட்சசி, என்னை ஏதோ பண்ணிட்டடி நீ என்று கூறியபடி வருணின் உதடுகள் மெதுவாக நித்யாவின் இதழ்களை தீண்டின. அது ஒரு மென்மையான முத்தமாக தொடங்கி போக போக ஒரு ஆழ்ந்த காதலாக மாறியது. நித்யாவும் தன் இதழ்களை வருணின் இதழ்களோடு அளந்து பதிந்தாள். அவர்களின் முத்தம் நீண்டு கொண்டே போனது. அவர்களின் உடல் ஒன்றை ஒன்று தழுவியது. அவர்களின் சுவாசம் ஒன்றானது. அந்த தருணம் அவர்களுக்குள் இருந்த எல்லா இயக்கத்தையும் காதலையும் வெளிப்படுத்தியது. வருணின் முத்தத்தால் நித்யா மூச்சு திணற ஆரம்பித்தாள். அதை புரிந்து கொண்ட வருண் அவள் இதழில் இருந்து தன் இதழை விடுவித்தான். அவள் முகத்தை ஏந்தியபடி அவளை பார்த்து, ஏய் நடியாச்சு? வருண், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமா, ஏன் லிப்ஸ் எடுத்துட்டீங்க? இல்லடி, திடீர்னு நீ மூச்சோட கஷ்டப்பட்ட மாதிரி இருந்தது, அதான். பொண்டாட்டி, ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணிட்டேனா? லைட்டா. சாரிடி. அம்மா, தண்ணி எதுவும் குடிக்கிறியா? வருண், அதெல்லாம் வேணாம். இப்போ ஓகே தானே? ஓகே தான். சாரிடி. இனிமே உன்னை சாஃப்டாகவே கிஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் பழகிக்கிறேன் என்று வருண் கூற நித்யா வருணை பார்த்து சிரித்தாள். பொண்டாட்டி, எங்கேயாவது வெளியே போகலாமா? எங்கடி போகணும்? உன்னை கூப்பிட்டு போகிறேன். உனக்கு எதாவது சாப்பிடணும் போல இருக்கா? வெளியே போய் சாப்பிடலாமா? வருண், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். எனக்கு இன்னைக்கு உங்கள் கூட வீட்டிலேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுது. எனக்கு நீங்கள் தான் சமைச்சு தரணும். அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு நல்ல மூவி பார்க்கலாம் என்று நித்யா கேட்க வருண் சிரித்து கொண்டே, பொண்டாட்டி, என்ன கேட்குறியோ அதை நான் பண்ணித்தரேன். இன்னைக்கு ஃபுல்லாக நான் உன் கூட தான் இருப்பேன். இன்னைக்கு உனக்கான டே. நீ எப்படி சொல்கிறியோ அப்படியே பண்ணலாம் என்று கூறியபடி வருண் நித்யாவை தன் கைகளில் தூக்கி சுற்றினான். நித்யா அவனது அன்பில் நிகழ்ந்து சிரித்தாள். அவளது சிரிப்பு சத்தம் அந்த வீடு முழுவதும் பரவியது. இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனல்ல வந்துடும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட நீ இருந்தால் தொடர் கதையின் அடுத்த பாகத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.